Hi friends, இன்னைக்கு நம்ம C languageல பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் நம்பரோட பைனரி ஈக்குவலன்ட் அதை வந்து மேத் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றது வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வெப்சைட்டை பற்றி சொல்லுறேன். எங்கள் வெப்சைட்டோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.tutorjos.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ்டு கோர்சஸோட வீடியோஸ் அண்ட் PDF ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் அ டெசிமல் நம்பர் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பைனரி ஈக்குவலன்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். EQUIVALENT பைனரி ஈக்குவலன்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். BINEQU binary equivalent .c அப்படின்றத சேவ் பண்ணிக்கிறேன். தென் நம்ம வந்து ஹெடர் ஃபைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ #include #include stdio.h அப்படின்றத இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா #include conio.h அப்படின்றத இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா void main ஃபங்க்ஷன் போடுறேன். void main ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராமோட கோடிங்கை வந்து எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்பரை வந்து இன்புட் வாங்குகிறோம். ஸோ int num அப்படின்றத நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அவுட்புட்ஸை நம்ம வந்து அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறோம். இது வந்து கமெண்ட் லைனில் வந்து கிளியர்ஸ் தி அவுட்புட் அப்படின்றத நான் வந்து இங்கேயே போட்டுக்கிறேன். கிளியர்ஸ் தி அவுட்புட் ஸ்க்ரீன் அவுட்புட் SCREEN அப்படின்றத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த நம்பரை இன்புட் வாங்குறதுக்கான மெசேஜை நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். /n enter the number அப்படின்றத நான் வந்து இன்புட் வாங்கிட்டேன். இன்புட் வாங்குறதுக்காக ஒரு மெசேஜ் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். தென் scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த நம்பரை வந்து நம்ம வந்து இன்புட் வாங்க போகிறோம். scanf ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டீஜராக வந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ அதனால் %d அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %d. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா num &num அப்படின்றத போட்டு இன்புட் வாங்கிக்கிறேன். தென் நம்ம வந்து டெம்பரரியாக ஒரு வேரியபிள் n அப்படின்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து இந்த நம் அப்படின்ற நம்பரை அசைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த நம் அப்படின்ற நம்பரை அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இன்டீஜரில் n வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ n அப்படின்றத போட்டுக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல் லூப் யூஸ் பண்ணி இதை வந்து போட போகிறோம். ஸோ வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து ≠0 இருந்தால், அதாவது n வேல்யூ ≠0 இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த லூப் வந்து ரன் ஆகணும். ஸோ இந்த லூப்பிங்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் லூப்பிங்குள்ளே வரும். ஸோ நம்ம வந்து அகைன் வந்து டெம்பரரியாக ஆர் அப்படின்ற வேரியபிளை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்ன்ற வேரியபிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிவன் நம்பரோட மாடுலோ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மாடுலோ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த n வேல்யூவை அகைன் வந்து டிவைட் பை n. ஸோ n டிவைடட் பை 2 அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த நம்ம எது கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி நம்பரோட பேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2. ஸோ அந்த பேஸ் வேல்யூக்காக நம்ம இந்த 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் r அப்படின்ற வேல்யூவையும் நம்ம மேலே வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ r அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஐயோட வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே =0 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இனிஷியலாக i = 0 அப்படின்றத இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். i = 0 அப்படின்றத நான் வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு வேரியபிள் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பைனரி நம்பர் அப்படின்றத க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம bin அப்படின்றத நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இன்ட்டில் வந்து டிக்ளேர் பண்ண முடியாது, பிகாஸ் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து டபுளில் வந்து இதை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ bin அதோட இனிஷியலாக வந்து நம்ம அதுக்கு வேல்யூஸ் வந்து 0 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ நம்ம டபுள் கொடுத்தாலும் நமக்கு சைஸ் பத்தாதனால லாங் டபுள் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ லாங் டபுள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைனரி அப்படின்ற வேரியபிளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அந்த பவர் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக POW இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து நெக்ஸ்ட் வேல்யூவோட பவரில் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிடும். அதாவது நம்ம பவரில் வந்து ஆர்குமெண்ட்ஸாக 10, i அப்படின்றத நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். இதோட ஃபங்க்ஷன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி. ஸோ *r ப்ளஸ் அந்த பைனரி நம்பர் வந்து நமக்கு வந்து பின்னாடி வந்து ஆட் ஆகிக்கணும். ஓகேங்களா?
தென் இந்த பவர் ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த பவர் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இருக்கிற வேல்யூ, அதாவது 10, i அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ, அதாவது இந்த 10 அப்படின்ற வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த பவர், இந்த i வந்து இந்த 10 ஆஃப் பவரில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பவர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் வந்து இது வந்து இன்பில்ட், அதாவது மேத் லைப்ரரியோட இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மேத் லைப்ரரியை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ #include math.h அப்படின்றத நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூவை இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விடுறோம். ஏன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணால் தான் நமக்கு அடுத்த வேல்யூ வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூஸை வந்து நம்ம வந்து அந்த பைனரி அப்படின்ற வேல்யூவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து நமக்கு வந்து அந்த பைனரி வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ printfல டபுள் கோட்ஸில் /n யூஸ் பண்ணி பைனரி ஈக்குவலண்ட் அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். பைனரி EQUIVALNT பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் %d, அதாவது கிவன் நம்பர், அதாவது ஆம்பர்சன் நம்பர், அதாவது நம்ம இங்கே இனிஷியலாக வாங்கின NUM அப்படின்றத நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, %2.2.0LF அப்படின்றத நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த LF அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டபுள் அப்படின்றதுக்காக நம்ம வந்து LF அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு %Dக்காக NUM அப்படின்றதையும், செகண்ட் %2.LF அப்படின்றதுக்காக BAN, அதாவது பைனரி நம்பரையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, getch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அந்த getch ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, getch ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து ஸ்டெடியாக நிற்கிறதுக்காக, அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து ஸ்டெடியாக நிற்கிறதுக்காக நம்ம வந்து getch ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், எரர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து 12 அப்படின்ற டெசிமல் நம்பர் கொடுக்குறேன். என்ட்ரு பண்ண உடனே நமக்கு பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் 12 வந்து -0 அப்படின்னு காமிக்குது. நம்ம 12 வேல்யூஸ்க்கு வந்து வரலன்னு நினைக்கிறேன். ஸோ 34 போட்டு பார்க்கணும், அதுக்கும் ஆன்சர் தப்பாக தான் வருது. ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல் லூப்பிங் உள்ள கரெக்டாக வருது. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகுது. தென் அடுத்தது வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நம்பர் வேல்யூ. ஸோ இங்கே வந்து ஸ்மால் LF போடக்கூடாது. ஸோ கேப்ஸ் LF, L அப்படின்றத கேப்ஸில் போடணும். ஸோ அகைன் வந்து ப்ரோக்ராம் சேவ் பண்ணிக்கிட்டு கம்பைல் பண்ணுறேன், எரர்ஸ் இல்லை. ஸோ ரன் பண்ணுறேன். என்டர் தி நம்பர் கேட்குது, 12 அப்படின்ற நம்பர் கொடுக்குறேன். தென் ஓவர்ஃப்ளோ எரர் அப்படின்றது வருது. ஸோ நம்ம கேப்ஸ் LF போட்டு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம். தென் அகைன் ரன் பண்ணுறோம். தென் என்டர் த நம்பர் 12 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அதோட பைனரி ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா 1100. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த வேல்யூஸ்க்கு வேணால் நம்ம வந்து நீங்கள் வந்து பைனரி ஈக்குவலன்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வீடியோஸ் அண்ட் இபுக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjose.com அப்படின்றத விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா tutorjose அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.